தன்னரசு நாட்டு கள்ளர்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களையும் நான் வணங்குறேன். நீங்கள் மாறவே இல்லையா? டிஎன்ஏ ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கெல்லாம் ஒன்றும் தேட வேணாம். உங்கள் 1755 தாத்தா பாட்டம் பூட்டன் உங்கள் பாட்டி பூட்டி அந்த ஜீன் பூரா அப்படியே உட்காந்துருக்கீங்களே. ஆனால் பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய கலாச்சாரத்தை, மிகப்பெரிய பண்பாட்டை காத்து வரக்கூடிய ஒரு இனமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்கள் அறியாமல் போர்க்குணம் மட்டுமில்லை, தமக்கென வகுத்து கொண்ட, தாமாகவே வகுத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் நெறி இந்த கள்ளர்கள்ட்ட எத்தனை ஆயிரம் காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்காக அவங்கள நம்ம மதிக்கணும், பாராட்டணும், போற்றணும். அந்த போர்க்குணம் தான் வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்றுச்சு. அவன் கொடுமை செய்த பொழுது அவனை நேருக்கு நேராக சந்தித்து எதிர்த்தவர்கள் கள்ளர்கள். வீரர்களை எதிர்த்த வீரர்கள் நீங்கள். உங்களுடைய பெருமையை நீங்கள் உணரணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இதுதான் அடிப்படையில் அந்த போர்க்குணம். அதோடு அந்த கண்ணியம் என்பது என்னன்னாக்க நம்ம பாரம்பரியத்தை பாதுகாத்து வைத்துக்கிறது. அரைகூவி தானே வந்தான். அதுவும் மனைவி மக்களை, சார், மனைவி மக்களை பாதுகாப்பதை விட தன்னுடைய மரபு செல்வத்தை பாதுகாத்து கொண்டு சாமி 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 அப்படின்னு கத்திட்டு ஓடி இருக்காங்க. நெஞ்சில் குண்டு வாங்குறப்ப வேற எந்த இனம் வாங்கியிருக்காது போல தமிழ்நாட்டில். கலகம் இல்லையா இது? நீங்க செய்தது கலகம் இல்லை. உங்க பாட்டம் கூட்டம் செஞ்சது கலகம் இல்லை. எ டெக்ளேர்டு வார். ஒரு நைட்ல 40,000 பீப்புள், 40,000 பேர் ஒரே நைட்ல சேர்ந்தாங்க. எப்படி சேர்ந்தாங்க? எப்படி சார் இருந்துச்சு? தன்னரசு நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைமை அம்பலம் கம்யூனிகேஷன் பாஸ் ஆன இருக்குல்ல. ஒரு நைட்டுக்குள்ளார 40 ரெக்கார்டு இருக்கு, பிரிட்டிஷ் ரெக்கார்டு. எவன் தாக்கப்பட்டானோ அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் இன்னைக்கு நான் நெஞ்சை நிமித்திக்கிட்டு பேசுறேன் மேடையில். நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்கு. நத்தம் வார். இனிமே அப்படி சொல்லுங்க. நத்தம் போராட்டம்னு சொல்லாதீங்க, நத்தம் போர்னு சொல்லணும். ஐயா பிராமணனையும் காத்திருக்கான். அப்ப சுயமரியாதை, தன்னரசு, செல்ஃப் கவர்னன்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டத்தை பிராக்டிக்கலா வச்சிருந்த ஒரு சமுதாயம் நீங்க தானே. ஒரு மனிதன் இதுக்காக ஒரு வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு, எந்த ரிசர்ச்சர் இவ்வளவு டீப்பா போய் ஆர்கைவ்ஸ்ல உட்காந்துருக்கான்? ஆனா நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். இதை முதல்ல ப்ரிசர்வ் பண்ணுங்க. இட் ஹேஸ் டு பி ப்ரிசர்வ். இந்த வார் தான் இந்திய சுதந்திரத்திற்கு அடிப்படை. யாரோன்னு நினைக்காதீங்கய்யா. இந்திய சுதந்திரத்தை ஆரம்பிச்சு வச்சவங்க நீங்க. உங்க பாட்டம் கூட்டம். இதை உலகமெல்லாம் எடுத்து டெக்ளேர் பண்ண வேணாமா? நம்மளெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஐயா பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். என்னுடைய வாழ்வினுடைய ஒரு உணர்ச்சி பூர்வமான இனிய நாள். உயிரோடு கலந்த உறவுகளோடு ஒரு அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருத்தரங்க அறை. ஆயிரக்கணக்கான அரங்குகளில் உரையாற்றி வந்துவிட்டோம். ஆனாலும் உயிரோடு தழுவிய சில உணர்வுகளோடு இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அது சொற்களில் அடங்காது. அதுவும் ஆகச்சிறந்த மனிதர்கள். ஸ்பீக் வாட் வி ஃபீல், நாட் வாட் வி ஆட் டு சே. எட்டு கட்டி பேசுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கருத்தரங்குகளில், ஆய்வரங்குகளில் அதிகமாக, அதுவும் குறிப்பாக அந்த கற்றறிந்த so called learned persons, literates, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் செயற்கையான சில உணர்வுகளைத்தான் கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். உண்மையோடு உண்மையை தேடி உண்மையாக பயணிக்கக்கூடிய உண்மையாளர்களை நான் அண்மை காலத்திலே தான் அறிந்து கொண்டேன். அந்த வகையிலே எனக்கு இந்த அவை ஒரு உண்மையோடு தழுவி நின்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். அருமை பெரியவர் அன்பர் தங்கராசு அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். செய்யாதன செய்தல், ஓசைப்படாமல் செய்தல், நல்லன செய்தல், அன்றே செய்தல்,
அடுத்த நன்மை எங்கே செய்ய வேண்டும் என்பதற்கு அகன்று செல்லுங்கள். அதற்குரிய ஏதோ பாராட்டுக்கள் அல்லது விருதுகள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உழைப்போர் உழைப்பில் உயர்ந்தோர் தொழில் மிகும் என்று சொல்லுகிறார். ஓசைப்படாமல் அந்த நன்மைகளை எல்லாம் ஆற்றி அகன்று செல்லுதல் என்பதனுடைய ஒரு இலக்கணம் நான் அண்மை காலத்தில் பார்க்கக்கூடிய என்னுடைய உள்ளம் கவர்கள்வன் தங்கராசு. அரும்பெரும் சாதனைகள், 2 பெரும் உணர்ச்சி பிழம்புகளின் கூட்டம் அதை இணைக்கிறார். அதை 2ஐயும் இணைச்சி கொண்டுகிட்டு வந்து ஒரு பொது காரியத்தை நடத்தி காட்டினாரா இல்லையா? அதான கண்டதேவி தேரோட்டம். அதில் கலைமணி எனக்கு அறிமுகமாகி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளறதான், கொரோனாவுக்கு பிறகு தான். அப்போ கொரோனா கொஞ்சம் என்னை அஃபெக்ட் பண்ணி ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த நேரம் தான் வந்தார். அந்த நேரத்தில் அவரை பார்க்கக்கூடிய நிலையில் முதல்ல நான் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஆள். எங்களுக்குன்னு சில வரம்புகள்லாம் கட்டிக்கிட்டு இருப்போம். என்னுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் எல்லாம் அப்படி தான் இருந்தேன். அதற்கு பிறகு தான் கொஞ்சம் உள்ளார வந்தேன். வந்து பார்க்கின்ற பொழுது உண்மைகள் பூரா இங்கே தான் இருக்குது, அங்கே இல்லை. பல்கலைக்கழகத்தில் உண்மைகள் இல்லை, செயற்கையும் போலித்தனங்களும் தான் இருக்கிறது. அவ்வை நடராஜனோட ஒரு தடவை நேருக்கு நேராக ஒரு இஷ்யூ அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் எ டீன் ஆஃப் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. இலக்கியத்துறை சார்ந்தவர்கள்லாம் பேசாமல் உட்காந்துருக்கான், நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன். இதை பேசுகிறதுக்காக நீங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வரணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வை துரைசாமி பிள்ளை பையன்தானா நீங்கள்? இதை சொல்லலாமா? நீங்கள் இதை சொல்லுவதற்கு தமிழ் பல்கலைக்கழகம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இதை விட தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு அவமானம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நேருக்கு நேராக அந்த துணிச்சல் எனக்கு உண்டு. அதனால் பல இழப்புகள் அது அவங்க செய்வாங்கல்ல, அதை எதிர்பார்த்து தானே நம்ம பேசும். இழப்புகள்னாக்கா எனக்கு எந்த விதமான மேல் நிலைகளும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க எப்பொழுதுமே. அதே போல் இன்னொரு துணைவேந்தரை, நீங்கள் கருத்து திருடனாக இருந்துக்கிட்டு இப்படி துணைவேந்தர் பதவியில் இருக்கலாமான்னு, இதெல்லாம் கொஞ்சம் வாய்க்கொழுப்பு தான். ஆனால் என்னன்னாக்கா நெஞ்சில் பட்டதை நான் சொல்லிவிடுவேன், பேசிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உணர்வு எனக்கு உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கி இருந்தது இந்த அவை தான். அதனால் முதற்கண் இந்த அமைப்பாளர்கள் அத்துணை பேரையும், தன்னரசு நாட்டு கள்ளர்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களையும் நான் வணங்குறேன். நீங்கள் மாறவே இல்லையா? டிஎன்ஏ ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே எல்லாம் ஒன்றும் தேட வேணாம். உங்கள் 1755 தாத்தா பாட்டம் பூட்டன், உங்கள் பாட்டி பூட்டி அந்த ஜீன் பூரா அப்படியே உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையா? நீங்கள் ஏன் ஆப்பிரிக்காவுக்கு போகிறீங்க? Why should you go there? We are here. We are the native people. Aborigines நாங்கள் தான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தும் கலந்துக்கிட்டோம். நேட்டிவ் பீப்புள் இங்கே வேறு எதுவுமே நிலை கொள்ளாமல் நீங்களாகவே இருந்தீர்களே. சோழ நாட்டில் அப்படி இருக்க முடியாது. நான் சோழ நாட்டுக்காரன், அவுட் அண்ட் அவுட் தஞ்சாவூர்காரன். ஆனால் பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய கலாச்சாரத்தை, மிகப்பெரிய பண்பாட்டை காத்து வரக்கூடிய ஒரு இனமாக நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களை அறியாமல். அதனால தான் அது காக்கப்பட்டுச்சோ என்னமோ எனக்கு தெரியாது. இந்த கலப்புன்னு வந்துருச்சுனாலே பண்பாட்டு சிதைவுன்னு அர்த்தம். அதில் டாமினேட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று வரும் ஜெனட்டிக்ஸில். வந்துச்சுனாக்கா அது பூரா சீரழிஞ்சு போயிடும், அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். தவறுகள் இருக்கும், யார்கிட்ட இல்லை. எப்பொழுதுமே த அதர் சைடு இஸ் ஆல்வேஸ் டார்க். ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு பிரைட்டாக இருக்குனாக்கா பேக் சைடு ஒரு ஷேடோ இருக்கும். எல்லா இனத்துலேயும் உண்டு, எல்லா அமைப்புலேயும் உண்டு. ஆனால் பேசிக்காக நீங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த போர்க்குணம் மட்டும் இல்லை, தமக்கென வகுத்து கொண்ட, தாமாகவே வகுத்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் நெறி இந்த கள்ளர்கள்ட்ட எத்தனை 1000 காலமாக
பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்காக அவங்கள நம்ம மதிக்கணும், பாராட்டணும், போற்றணும். அந்த போர்க்குணம் தாயா வெள்ளைக்காரனை எதிர்த்து நின்றுச்சு. சுயமரியாதை ஒரு பக்கம், கொண்ட குறிக்கோள் ஒரு பக்கம் அல்ல, கொண்ட வாழ்வியல் நெறிப்பாடு ஒரு பக்கம். ஹெரான் அவர் ஆழங்கால் பட்டவர் மருது, அதுக்குள்ளரையே நுழைஞ்சு வர்றவங்க. நான் மாடர்ன் ஹிஸ்டோரியன் இல்லை, நான் ஏன்ஷியன் ஹிஸ்டோரியன். அதுலேயும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஐம் அன் ஆர்கிடெக்ட், கன்சர்வேஷன் ஆர்கிடெக்ட். பட் எங்கள் ஃபேமிலி ஒரு 5 தலைமுறையாக தமிழ் குடும்பம். அதனால் நான் ஓய்வு நேரங்கள்லாம் தமிழ் இலக்கியங்களை படிச்சிருக்கிறேன். ஒரு 10,000 செய்யுள் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. கட்டடக்கலை மறந்துருச்சான்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சரி, எனக்கு பிரமிப்பு என்னன்னாக்கா, மருது மோகனை அடுத்தது நான் சந்தித்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பினை கலைமணி கொடுத்தாரு. இவரை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் தான் சந்தித்தேன். அந்த அரங்கில் எல்லாம் நான் அப்போ பல்கலைக்கழகத்தை விட்டு குச்சம் விலகிற நேரம், அப்போ தான் பணி ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பிறகு நான் எங்கேயுமே போகல. யுனெஸ்கோவில் டைரக்டராக கூப்பிட்டாங்க, நான் வர முடியாதுன்ட்டேன். அடுத்தது டெல்லியில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் டவுன் பிளானிங்கில் டைரக்டராக கூப்பிட்டாங்க. நான் இனஃப் இஸ் இனஃப், நான் இனிமேல் கொஞ்சம் படிக்கணும், எழுதணும், என் மனைவி மக்களுக்காக கொஞ்ச நாள் வாழணும். ஊர் சுற்றி அலைஞ்சதெல்லாம் போகிறோம். ஊர் சுற்றுறது தான் எங்கள் தொழில், அதாவது களப்பணின்னு சொல்லிக்குவோம். இதுக்கு ஊர் சுற்றுறது, அதில் ஆராய்ச்சி பண்ணுறது. அடுத்தது இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த கூட்டத்தில் பல கவிஞர்கள் அரங்கில் நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனால் மருது அழகுராஜ் இருக்க, அது தமிழ் அழகு மட்டும் இல்லை, அது ராஜாவாக இருக்குது. ராஜா தமிழ், அது அழகு தமிழ். என்ன அழகு தமிழ்! யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும். எவ்வளவு அழகாக அடிக்கிறார் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேசினா அதுக்குள்ளார கொட்டுறாரு. அது அப்படியே என்னுடைய காவிரி குடகிலிருந்து கொட்டுவது போல அருவி வந்ததை, அந்த குடகில் பிறந்ததை அடகு வைத்தவர் யாருன்னு கேட்டார். சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல். எதிராளியே சிரிப்பான், எதிராளியே ஏற்றுக்குவான், எதிராளியே ஏற்றுக்கொண்டிருந்தவர். அப்படி ஒரு நிலையை வகுத்து தந்த அழகுராஜை நீங்கள் பார்க்குறேன். கலைஞர் கருணாநிதியை அப்படி சொல்கிறாரு, அவர் பாராட்டுறாரு. எவர் தாக்கப்பட்டாரோ அவர் இவரை அழைத்து பாராட்டுகிறார். அற்புதமான தமிழியா! அவரை கூப்பிடியா முதல்ல, அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அவர் கவிஞர். நீங்கள் யாரையோ கவிஞன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய, த மோஸ்ட் சென்சிட்டிவ் லேடி இன் த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, த ரீசன்ட் ஹிஸ்ட்ரி. ஜெயலலிதா, நாட் மமதா. மமதா ஈகோயிஸ்டிக். இது ஈகோ இருக்கலாம், ஆனால் இது மோஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் நாலேஜபிள். இவருடைய உரையை கேட்டு உணர்ந்து பேசி மகிழ்ந்த ஒரு பேருள்ளம். அவரை இங்கே பார்க்குறேன். பாரி தம்பியை பாரி வள்ளல் மாதிரி நான் நினைக்கிறேன். கலைமணிக்கு ராஜையன் ரொம்ப ஹார்ட் கோர்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கோர் ப்ரொஃபஸர். ஹிஸ்டோரியன்ஸில் அங்கே என்ன சுகம் அவருக்கும் தான் போராட்டம். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில், எங்கள் அப்பா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணப்போ நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போ நான் வருவேன் யூனிவர்சிட்டிக்கு. வர்றப்போ எனக்கு அப்போயே ஒரு 4-5 துறைகளில் பழக்கம். அப்போ நான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றப்போ என்எஸ்கிட்ட போகிறதா இல்லை ராஜையன்ட்ட போகிறதா இப்படி இருக்கும். அங்கே தேவாசுர யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில். அவர்கிட்ட கலைமணி எப்படி வாங்கினார்னு தெரியல அப்படின்னு நான் யோசிக்கிட்டேன். இன்றைக்கி தான் அந்த சீக்ரெட்லாம் இவர் உடச்சி விட்டார். அவர்கிட்ட வாங்க முடியாது. மாடர்ன் ஹிஸ்டோரியன், ஹார்ட் ஒர்க்கர், நிறைய பண்ணியிருக்காரு, நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட கலைமணி வாங்கிட்டாருனாக்கா அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை இல்லையா? நான் கொடுக்குறதெல்லாம் சாதாரண, அது அன்பினால் கொடுக்குறேன். ஆனால் ராஜையன் கொடுத்துட்டாருனாக்கா அதுக்கு பாரி என்ன உணர்ச்சி வசப்பட்டு அருமையாக பேசுகிறார். ஆற்றொழுக்கா இப்படியெல்லாம் ஒரு ஹிஸ்டோரியனை நான் பார்க்கறது ரொம்ப ரேர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இன்றைக்கு ஆள் இல்லை. சாரி. இப்போ நான் செய்திக்கு வந்துடுறேன். இந்த மோகூருக்கு நான் 1970 வந்தேன். 70னாக்கோ ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 2வது தடவை இப்போ திருவாதவூர் வந்துட்டு அதுக்கு பிறகு மோகூர் வந்தோம் போன வருஷம். திருவாதவூரில் மாணிக்கவாசக சுவாமிகள் வாழ்ந்த அந்த மனையை வாழ முடிஞ்ச ஒரு ரெஸ்டோரேஷன் அது பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு. இன்னும் அது முற்றுவதல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ
காளமேக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதற்கு பிறகு கலைமணியோட ஒரு தரிசனம் கிடச்சிச்சு. இன்றைக்கு 3வது தரிசனம். 70 நான் வந்தேன். அப்போ என்னுடைய தேடல் பொருள் கான் சாஹிபுக்காக இங்கே வந்தேன். கான் சாஹிப் அவன் கொடுமை செய்த பொழுது அவனை நேருக்கு நேராக சந்தித்து எதிர்த்தவர்கள் கள்ளர்கள், இந்த தன்னரசு நாட்டு கள்ளர்கள் தான். மிகப்பெரிய வீரன் தான் அவன். ஆனால் அவனுடைய எய்ம் வேறு விதமாக இருந்துச்சு. மிகப்பெரிய வீரன். அவனுடைய கழுத்து மட்டும் 3/4 அடி இருந்திருக்கு. அவனுக்கு தொப்பையெல்லாம் கிடையாது. உடம்பு வெறும் தசை நார்களாலேயே அப்படியே முறுக்கி இரும்பு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஹி வாஸ் ஹேங்க்டு thrice. 3 தடவை தூக்கில். பிரிட்டிஷ் சட்டத்தின்படி ஒரு மனிதனை, ஒரு குற்றவாளியை ஒரு முறை தூக்கிலிட்டு கீழே இறக்கிட்டாக்க அவன் மறுபடியும் உயிர்த்து எழுந்துட்டான்னாக்க மறுபடியும் தூக்கில் போடக்கூடாதுங்கிறது சட்டம். பட் வயலேஷன் ஆஃப் த ரூல் 3 தடவை ஹி வாஸ் ஹேங்க்டு. கடைசி தடவை மணி சங்கிலின்னு சொல்கிறாங்கல்ல, மணிச்சங்கிலியை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டு இருக்கான். செத்து போன அந்த உடம்பை 8 கூரை வெட்டி திசைக்கு ஒன்றா புதைச்சிருக்கான். அதில் ஒன்று தான் உங்கள் காலவாசலில் இருக்கக்கூடிய சம்மட்டிப்புறம் இருக்க, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அவன் வாழ்ந்த வீட்டை போய் தேடினேன். ஜமதக்கினி முனி சந்து, ஒரு மாதிரி சந்து இருக்குது. இப்போ அங்கே இருக்குது அவன் வீடு. அப்புறம் அவர்கள் சொன்ன அந்த பகுதியெல்லாம், ஏன்னா தஞ்சாவூரில் அவனுடைய இடது கை புதைக்கப்பட்டிருக்கு. இடது கை இங்கே இருக்குது. தலை எங்கே இருக்குன்னாக்கா திருச்சியில் இருக்குது. 8 உறுப்புகளை 8 வேறு வேறு திசைகளில் புதைச்சிருக்கான் வெள்ளைக்காரன். ஏன்னா ஒரு இடத்துல போச்சா எந்திரிச்சு வந்துட்டான்னாக்கா சமாளிக்க முடியாதுன்னு. அவ்வளோ பெரிய வீரனை, வீரர்களை எதிர்த்த வீரர்கள் நீங்கள். ஏன்னா அவன் தப்பு செய்கிறான்டா அப்படிங்கிறப்ப அந்த தவறை கண்டிச்சிருக்கிறான். அவனுக்கு மெயின் டார்கெட்டு இந்த பகுதி கள்ளர்கள் தான். இவர்களை வென்று விட்டால் நாம் மிகப்பெரிய ஆளுமையாக மாறி போகலான்னு அவன் நம்பியிருக்கான். ஆனால் வெல்ல முடியல, கடைசி வரைக்கும் வெல்ல முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு உங்களுடைய பெருமையை நீங்கள் உணரணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இதுதான் யா. அடிப்படையில் அந்த போர்க்குணம், அதோடு அந்த கண்ணியம் என்பது என்னன்னாக்கா நம்ம பாரம்பரியத்தை பாதுகாத்து வைத்துக்கிறது. நாமாக இருப்போம். அவங்க சொன்னாங்கல்ல, சுயஜாதி பிறஜாதி நட்பு. அது இது பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஏன் அப்பற்றை பற்று விடக்கு. பற்றுங்கிறத த பன் ஆஃப் தி வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பன்னிங் த வேர்ட்ஸ். ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு சொற்சலம்பம் விளையாடுறான். நம்ம அழகு ராஜ் எப்படி சொற்சலம்பம் விளையாடுறாரு பாருங்க. அதுதான் தமிழுக்குரிய ஆற்றல். ஷேக்ஸ்பியர் விளையாடுவான். பட் தமிழில் விளையாட்டு. காளமேக புலவனுக்காக நான் இவனை வழிபாடு செய்தது இந்த காளமேக பெருமாளை. அது ஒரு முறை. அப்போ காளமேக புலவன், நான் காளமேக புலவனுடைய அடிமை. எனக்கு ஒரு 5000 செய்கள் கம்பராமாயணத்தில் தெரியும், ஞாபகம் இருக்குது. ஒரு 1000ஆவது இருக்குது. கம்பனை தூக்கி வீசினவன், போடா அப்படின்னு தூக்கி எறிஞ்சவன் இந்த கொம்பன் தான். ஆனால் ரொம்ப காலம் கழித்து விழிப்புணர்ச்சி வந்துச்சு, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்தது மாதிரி. அதுக்கு காரணம் கலைமணி. நான் காளமேகத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சேன். விளையாட்டு புலவன், வேடிக்கை அப்படின்னு நினச்சிட்டேன். மகாகவிஞன். அவனுக்கு இணையான ஒரு கவிஞனை சங்க இலக்கியத்திலும் காணும், பிற்கால இலக்கியங்களிலும் காணும், காவியங்களிலும் காணும். அவன் பெயர் இங்கே இருக்கிற காளமேக பெருமாள்னோட 2ஆம் முறை வந்த பொழுது அந்த நினைவுகளோடு நான் பார்த்து போனேன். இப்போ கூட காளமேக புலவருடைய அந்த புத்தகம் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். காளமேகத்தை பார்க்க போகிறப்ப 2 செய்தியாச்சு. 3வது செய்தி நான் முக்கியமாக சொல்லணும். இந்த ஒரு இனம் ஒரு போராட்டம் அப்படிங்கிறத தொடங்கினுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரகிள். போராட்டம் என்பது வேறு, மிலிட்டன்சி இல்லை. இது நல்லா புரிஞ்சுங்க. போராட்டம் வேறு, ரிபெல்லியன் மூவ்மெண்ட் வேறு. ரிபெல்லியன் மூவ்மெண்ட்டுங்கிறது முற்றிலும் வேறு. அது எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு நாம் புறனாக நடப்பது. இட்ஸ் அ வார் டெக்ளேர்டு. அந்த பக்கத்தில் எத்தனை பேர் செத்தாங்க? இங்கே செத்தது 6000 பேர். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன பொருள்? இதை எப்படி பேட்டில்னு சொல்லுவீங்க, அல்லது இதை எப்படி கேஷ்னு சொல்லுவீங்க? இதை எப்படி? இதுதானே சார் வார். வார்னாக்கா டெக்ளரேஷன் அப்படின்னாக்கா அறைகூவல் என்று தமிழில் சொல்கிறோம். அறைகூவி தானே வந்தான். அதுவும் மனைவி மக்களை. சார், மனைவி மக்களை பாதுகாப்பதை விட தன்னுடைய மரபு செல்வத்தை பாதுகாத்து கொண்டு சாமி 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 அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. நெஞ்சில் குண்டு வாங்குறப்ப வேற எந்த இனம் வாங்கியிருக்காது போல தமிழ்நாட்டில். நீங்கள் ஹிந்து முஸ்லீம் அதெல்லாம் மறங்க சார். தாய் தகப்பன் கொடுத்தது ஒரு வழிபாடு, அதை நான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன்.
See, I was brought up in Europe, especially in Vatican, Italy, Rome. அங்கே தேவாரம் படித்தேன். எங்கள் சிஸ்டைன் சாப்பல்லையும் வேட்டிகன் சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்லையும் நான் போனேன்னாக்கா ஐ யூஸ் டு சாண்ட் மை ஓன் ஹிம்ஸ். எனக்கு தெரிஞ்சது அதுதான். எனக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்டு தெரியும், நியூ டெஸ்டமெண்ட்டும் நான் பாதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். பட் வேற எனக்கு ஃப்ளோ வர்றது எது? எனக்கு என்ன ஐ வாண்ட் சம் கன்சலேஷன் ஃப்ரம் த காட். God is one. If God is one, it's not my. Is it not my? அது என்ன ஜீசஸ்ன்னு நீ என்ன நீ சொல்லிக்கோ. எனக்கு அது சிவபெருமானா இருக்கான். நான் தோடுடைய செவியன் விடைன்னு அங்கே பாடிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, நீ என்னடா பாடுற இங்கே என்னடா? அப்போ நாம இருக்கணும். நமக்கு அதில் வெறுப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய உன்னதங்கள் அது அப்படியே இருக்கட்டும், அது இருக்கு. அவங்களுக்கு அது பெருமை. எனக்கு நான் தான் பெரியவன். என்னை விட சிறந்த பண்பாடு எங்கே இருக்கு? என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய இந்து மதத்தை சார்ந்தவன் நான். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். பீயிங் எ ஹிந்து, எஸ் ஐ எம் எ ஹிந்து. காஸ்மோபாலிட், தட் இஸ் மை பாலிசி. மை பர்த். என்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அங்கே முயற்சி பண்ணாங்க வேட்டிகன்ல. வாட் எவர் ஐ ஆஸ்க், என்ன கேட்குறேன்? Never. I born as a Hindu, brought up as a Hindu. I will die as a Hindu. ராஜாகுரி தான் எந்த நிலையிலையும். பீசஸ் ஆஃப் பேப்பரை வச்சுக்கிட்டு டாய்லெட் பேப்பருக்கு ஈக்குவல் தானே அது. அதில் வேற சும்மா வேல்யூன்னு நீங்கள் கவர்னர் போட்டிருப்பாரு, ஐ ப்ராமிஸ் டு பே தான். காலையில் பேன்னு வேற முழிக்க வேண்டியதாக இருக்கு. நாம வாழணும். இந்த இப்போ நம்ம மோகூர் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அம்பலக்காரர்களோடு சென்று. இந்த மாலை பொழுதில் மறுபடியும் அந்த சிலைகளை பார்க்குறேன். இந்த இருக்கார் தெய்வா, இந்த ஓவியர் கலைமணி சொல்லியிருக்கணும், மருதுமோகன் சொல்லியிருக்கணும். அந்த சிற்பத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அதே சிலை இருக்கா இல்லையா? உங்கள் தாத்தா காப்பாற்றி வச்சதியா? நார்த் இந்தியாவில் சொல்கிறீங்களே 1857 சிப்பாய் மியூட்டினி. Is it a mutiny? கலகம் இல்லையா இது? நீங்க செய்தது கலகம் இல்லை. உங்க பாட்டம் கூட்டம் செஞ்சது கலகம் இல்லை. A declared war. ஒரு நைட்ல 40,000 people, 40,000 பேர் ஒரே நைட்ல சேர்ந்தாங்க. எப்படி சேர்ந்தாங்க? எப்படி சார் இருந்துச்சு? தன்னரசு நாடு, ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைமை அம்பலம். கம்யூனிகேஷன் பாஸ் ஆனா இருக்குல்ல. ஒரு நைட்டுக்குள்ளார 40 ரெக்கார்டு இருக்கு, பிரிட்டிஷ் ரெக்கார்டு. எவன் தாக்கப்பட்டானோ அவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் இன்னைக்கு நான் நெஞ்சை நிமித்திக்கிட்டு பேசுறேன் மேடையில். என்னுடைய ராஜேந்திர சோழன் 9 லட்சம் பேரை திரட்டிக்கிட்டு வெஸ்டர்ன் சாளுக்கிய ஆகவமல்லன போர்க்களத்தில் போய் சந்திக்கிறான். 9 லட்சம் பேருன்னு சொன்னோன்னா நக்கல் அடிச்சானுங்க. என்கிட்ட பதில் இல்லை. பதிலை தேடினேன். கொட்டூர்னு ஒரு இடம் இருக்கு அவன் ஊர்ல. எங்கே இருக்கு கொட்டூர்? வெஸ்டர்ன் சாளுக்கியா கண்ட்ரியில் இருக்கு, ஆன் த வே டு பாம்பே. கொட்டூரில் போய் பார்க்குறேன். அவன் கல்வெட்டு எவன் டிஃபீட் ஆனவனோ, எவனை அடித்து மிதிச்சோமோ சத்யாசிரியனை, அவனுடைய ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கு. அதில் ராஜேந்திர சோழன் 9 லட்சம் படை வீரர்களோடு எங்கள் நாட்டிற்கு வந்து எங்கள் நாட்டை அழித்து எங்கள் பெண்டு பிள்ளைகளை எல்லாம் சின்னாபின்னம் செய்து கொள்ளையடித்து சென்றான். நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோன்னு எழுதியிருக்கான். அவன்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஹெரான் போன்ற பெருமக்கள் they were defeated. பட் அவன்கிட்ட ரெக்கார்டேஷனில் அவன் ஹானஸ்டாக இருந்திருக்கான். we have been killed, we have been defeated. ஒத்துக்கிறானே. நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்கு. நத்தம் வார். இனிமேல் அப்படி சொல்லுங்க, நத்தம் போராட்டம்னு சொல்லாதீங்க, நத்தம் போர்னு சொல்லணும்யா. 6000 பேர் உயிர் கொடுத்துருக்கிறான். அதுக்கு மேலேயும் இருக்கும். தான் மனைவி மக்களை சிந்திக்கல, தான் வணங்குகின்ற தெய்வங்களை பாதுகாக்கணும். தெய்வத்தை மட்டுமல்ல, தெய்வங்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்து அதோடு சில பண்பாடுகளையும் நமக்கு ஒழுங்கு நெறிமுறைகளை எல்லாம் கற்று தந்தவர்களையும் கூட காத்து இருக்கிறார்கள் நம்மவர்கள். பிராமணனையும் காத்திருக்கான். வழிகாட்டியா இருக்கிறான்டா, அவன் குருஸ்தானத்தில் இருக்கான்டா, அவனையும் காப்பாத்து. அன்றைக்கு கண்ணீர் மல்க அந்த பட்டாச்சாரியார் என்னட்ட பேசினார். எங்க இனத்தையும் காத்த பெருமக்கள் எங்க தன்னரசு நாட்டு கள்ளர்கள். அந்த நன்றி எறிதல் இன்னைய வரைக்கும் இருக்கு. நன்றி மறத்தல் என்பது நம்மவர்களிடம் இன்றைக்கு சற்று மாறி இருக்கலாம், ஆனால் மறக்கப்படவில்லை, இருக்கிறது. கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு அப்ப சுயமரியாதை, தன்னரசு, செல்ஃப் கவர்னன்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டத்தை பிராக்டிக்கலா வச்சிருந்த ஒரு சமுதாயம் நீங்க தானே.
அது என்ன கவர்மெண்ட்? அப்புறம் எவ்வளவு கன்வீனியண்ட்டாக சிம்பிள். அதை வந்து பெருமையாக எடுத்து அது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படின்னா நார்மல், திஸ் இஸ் அவர் நார்மல் டே டு டே லைஃப்னா ஒரு சாதாரணமாக வச்சுருந்த ஒரு செல்ஃப் கவர்னன்ஸை அம்பலக்காரவங்க தலைமையில் எந்த மாதிரி டிஸ்பியூட்டாக இருந்துச்சுனாலும் தீர்த்துக்குவீங்க, இல்லாட்டி தீர்த்துடுவீங்க. ஒன்று ரெண்டு தானே, ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும், இல்லாட்டி அந்த பிரச்சனையே இல்லாமல் இதானங்க முடியும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில். அப்புறம் என்ன, நீங்கள் நிதியை நீட்டினா நீதி, இது எதுக்கு? இது குறில் நெடியில் ஆயிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் நீதி கிடைக்கும். சைஸை பொறுத்து இருக்கு. நீட்டம் வேண்டின் அவ்வளோ உடைய கூட்டி எழுதல் என்மனார் புலவர். எவ்வளோ தள்ளுறீங்களோ அவ்வளோ நீதி. அப்புறம் என்ன உங்கள் சட்டம்? உங்கள் சட்டத்தில் போட்டு அடித்தான் என்ன? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் ரிட்டையர்மெண்ட் ஆன மறுநாள் வந்து லா காலேஜில் சேர்ந்துட்டேன். ஐ மஸ்ட் நோ லா, இந்தியன் லா. பெருசாக பீத்திக்கிறாங்களே அப்படின்ட்டு என்னன்னு அதை பார்த்தோன்னு பார்த்துட்டு பார் கவுன்சிலில் மட்டும் போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கல. நல்ல காலம் தப்பிச்சிட்டேன். நெவர், ஐ ஒன்ட் கோ. ஆனால் எனக்கு எல்லாம் இந்தியன் லா தெரியும், முகமடன் லா தெரியும், எல்லாமே தெரியும், ஷரியத் உள்பட தெரியும். அந்த பக்கம் போக வேணாம், அது என்னன்னு நமக்கு தெரியும். நம்மகிட்ட எவனும் வர முடியாது, வந்தான்னாக்கா திருப்பிடுவேன். சரி, இவ்வளவு பெருமைக்கு உரியவங்க ஏதாவதோ காரணத்தினால பிரிஞ்சு கிடக்குறீங்க. ஒரு மனுஷன் தான் வக்கீல் தொழிலை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, தன்னிட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை பாதுகாக்கிறதையும் விட்டுட்டு அல்லது வளர்த்தெடுக்கிறதையும் விட்டுட்டு ஆர்கைவ்ஸில் சீனியர் மோஸ்ட் மருதுமோகன் ஒரு ஜூனியராக உள்ளரப்பு வந்து இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் மட்டும் இல்லை, பர்மனெண்ட்டாக அவன் அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்காக அந்த டாக்குமெண்ட்டை அப்படி தேடி பார்க்குறாரு. அப்படி ஒரு தலைவன் இந்த சமுதாயத்தில் இந்த காலத்தில் இப்படி கிடைக்கிறத அருமை இல்லையா? இந்த கள்ளர் பண்பாட்டு மையம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு செயல்படுறாருனாக்கா, இன்னைக்கே இந்த விழா 29th மே, இப்போ 271 ஆண்டுகள் ஆச்சு இந்த நிகழ்வு நடந்து. இங்கே நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு உரியவங்க நீங்கள். அதே மாதிரி இப்போ கள்ளர் பண்பாட்டு மையம் ஒரு மனிதன் இதுக்காக ஒரு வாழ்க்கையை செலவு பண்ணிக்கிட்டு, எந்த ரிசர்ச்சர் இவ்வளவு டீப்பாக போய் ஆர்கைவ்ஸில் உட்காந்துருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு 40 வருஷம் ஹையர் எஜுகேஷனில் ப்ரொஃபஸர் கேடரில் இருந்தவன். நான் இப்போ சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு கான்டாக்ட்ஸ் உண்டு. நான் சொல்கிறேன், ஆர்கைவ்ஸில் வருஷக்கணக்கில் ஒரு சீட்டை போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்கே வந்து இது மாதிரி அன்பளிப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் வாங்கி பார்த்து எல்லாரையும் நண்பர்களாக வச்சுக்கிட்டு குறை சொல்லலை, அது பழகி போயிடுச்சு. சரி, அதை வச்சுக்கிட்டாவது நம்ம மக்களுக்கு உரிய அந்த வரலாற்று செல்வத்தை நம்ம மீட்டு தரணும். அப்போ அந்த பண்பாட்டு மையத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஒருத்தரை மட்டும் நம்ம காரணமாக வச்சு அவரை கஷ்டப்படுத்தணுமா? நாம் எல்லாரும் அதில் பங்கேற்க வேண்டாமா? ஒரு கை ஓசை இருக்கும், ஓங்கி ஒலிக்கும். ஆனால் பலரும் நீங்கள்லாம் ஒரு கூட்டமைப்பாக அதில் சேர்ந்து அதை வளர்த்தெடுத்தீங்கன்னா டியூப்ளிகேஷனுங்கிறது வராது. முதல்ல நம்பர் 1, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனி பண்புகளை மட்டும் அப்படியே போற்றி பாதுகாத்துங்க. இதில் நீங்கள் மாடர்ன் இந்த புதுசாக சொல்கிற டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம்ஸ் இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லாமே டூப்ளிகேட்டு, எல்லாமே பொய். சயின்ஸ் இன்னும் முழுசாகலை. அருள் கூர்ந்து இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன் மருதுமோகனுக்கு. ஆப்பிரிக்கா கான்டினென்ட் இருக்க, த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், நாம் படித்த காலத்தில் கான்டினென்ட்ஸ் எத்தனை? 5ன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் 6ன்னா இப்போ 7 நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஆப்பிரிக்கா இஸ் எ ரீசன்ட் கான்டினென்ட்டா, ஏன்ஷியன்ட் கான்டினென்ட்னு சொல்லிக்கிட்டு கீழடி நாகரிகத்தை அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுவும் 2853 உங்கள் கார்பன் டேட்டிங்.
மோல்டு பண்ணுது வாழ்வியல் நெறிகளை. நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். தன்னரசு நாட்டு கள்ளர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக வேறு வேறு நிலைகளில் திரிந்தாலும் கூட அந்த வேஷ்டி கட்டுற பண்பாடு, அந்த சாமி கும்பிட்றப்ப அந்த பாரம்பரியத்தை அது எப்படி வேணாலும் அதில் நீங்கள் பார்பேரிக்குன்னு எவனாவது சொன்னானாக்கா பலார்னு அரைஞ்சிருங்க. அவன்கிட்ட இல்லாத பார்பேரியன். உங்களுக்கு தெரியுமா, சீகன் பாலுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக எழுதுகிறான். அங்கே இருந்த மிலேச்சர்களை, அதாவது யூரோப்பியன்ஸை, 17-18ஆம் நூற்றாண்டில் தரங்கம்பாடியில் வாழ்ந்த அந்த யூரோப்பியன்ஸினுடைய வாழ்க்கை எவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கையாக இருந்துச்சுன்னு எழுதுகிறான். ராபர்ட் கிளைவினுடைய பர்சனல் வாழ்க்கை எவ்வளோ கேவலமானதுன்னு எழுதுகிறான். ஸ்டிங்கி ஃபெலோஸ், கிட்டக்க போக முடியாது. நான் இங்கிலாண்டில் இருந்த வரைக்கும் என்னுடைய கூட்டாளிங்களே வருவான், யூனிவர்சிட்டிக்கு வருவான், அவனே ஸ்டிங்கியாக இருப்பான், சென்ட் அடிச்சுக்கிட்டு வருவான். அதனால தான் ஏதோ ஒரு சினிமாவில் ஒரு ஆள் சொல்லுவான், அந்த என்னது வாசனை சென்ட்டுன்னு சொல்ல மாட்டானே, நாத்த மருந்துன்னு சொல்லுவான். நாத்த மருந்து அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன், இந்த வடிவேலை பார்த்து சொல்லுவான். பூரா நாத்த மருந்து அதுக்காக தான் அந்த பயல்க போட்டுக்கிட்டு. நான் நம்மளால் பூரா இந்த கோனார் சந்தனம் இந்த பூசரம் எப்படி மணக்குது, ஜவ்வாது எப்படி மணந்துச்சு, இந்த கொடுத்தார அதில் கூட இந்த பெஸ்ட்டு. அதனால் கலைமணி, நான் எத்தனை நிமிஷம் பேசணுன்னு ஒன்றும் சொல்லலை. நான் எக்ஸ்டெம்போராக எங்கெங்கேயோ பேசுகிறேன், சப்ஜெக்ட் என்ன பேசுகிறேன்னே தெரியல. ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்பீச்சாக இல்லை இது. இருந்தாலும் கூட எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. நல்ல உள்ளங்கள், நல்ல வீரம் செறிந்த மண்ணுக்கு ஏற்ற வீரம் செறிந்த மக்கள், இந்த மண்ணும் மக்களும் தமிழகத்தினுடைய தமிழன் என்கின்றவனுடைய ஒரு அடையாளமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்களெல்லாம் சுவடுகள் மாறிக்கொண்டிருவிட்டோம். நான் உள்பட சுவடு மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். இதை முதல்ல ப்ரிசர்வ் பண்ணுங்க. இட் ஹேஸ் டு பி ப்ரிசர்வ். Then you go for acclamation. அதுக்கு பிறகு உங்களை உலகமே பாராட்டிய நீங்கள் நீங்களாக இருங்கள். உங்கள் உங்க அப்பம் பாட்டம் பூட்டான் அவன் கொடுத்த அந்த உங்கள் தாய் கொடுத்த முளைப்பால் அதில் கொடுத்துருக்க அந்த வீரத்தையும் அந்த தன்மானத்தையும் அந்த செல்ஃப் கவர்னன்ஸுங்கிற அந்த சிஸ்டம் எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா. நான் விரித்து பேசலை. அம்பலக்காரவங்கள்ட்ட உடனுக்கு உடனே இந்த கான்டாக்ட் இருந்திருக்கேன். 40,000 பேரை ஒரு நைட்டில் சேர்த்துருக்கான 14 நாடு தானே உங்களுக்கு கணக்கு. அப்போ ராஜேந்திர சோழன் நினச்சி பாருங்க, த கிரேட்டஸ்ட் எம்பையர் ஆஃப் த வேர்ல்டு. சும்மா 420 வருஷம் இருந்துச்சுன்னு இந்த ஹிஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே, அவனை எதால் அடிக்கிறது? என்ன ரோமன் எம்பையர், என்ன கிரீக். ஐ லிவ்ட் இன் ரோம். அதனால தான் திமுறா சொல்கிறேன். ரோமில் இருக்கக்கூடிய அத்தனை மானுமெண்ட்லேயும் என் கைப்பற்றிருக்கா இல்லையா? பீயிங் எ தமிழனாக இருங்க, உங்களால் சாதிக்க முடியும். நாமாக இருப்போம். நமக்குள்ள பெருமைகள் எவன்ட்டும் இல்லை. யாம் மொழிக்கு இணையான ஒரு மொழி எங்கேயுமே இல்லை சார். இந்த உதாரணம் அழகுராஜ் உட்காந்துருக்காரு. எப்பேற்பட்ட அழகு தமிழ். கொஞ்ச நாளிலே என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டார். அருமை. இந்த மாதிரி நண்பர்களை எல்லாம் கலைமணி வாயிலாக தான் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. போலி அறிஞர்களையே பார்த்து பார்த்து வெறுத்து போயிருக்கேன். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட நாமாக இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி எனக்கு கால் கொஞ்சம் முடியல, ஆனால் கோயிலுக்கு போகிறோமேன்ற மனசில் உறுத்துது. பேண்ட்டு போட்டுக்கிட்டு போயிடலாமா வம்பு இல்லாமல் அப்படின்ட்டு. போன தடவை ஜட்ஜி அதை சொல்லிவிட்டார். ஏன் சார் நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, பேண்ட்டு போட்டுக்கிட்டு வந்துருங்கன்னாரு. ஆனாலும் மனசு கேட்கல. கலைமணி வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து விட்டார். நான் உடனே மறுபடியும் வேஷ்டி கட்டிட்டேன். விட முடியல. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் வேஷ்டி தான். அப்படி தான் இருந்தாங்க. நாமாக இருப்போம். இதை சிம்பிளாக நினச்சிடாதீங்க. நத்தம் வார் 1857 பிளாசி யுத்தம் அல்ல. இந்த வார் தான் இந்திய சுதந்திரத்திற்கு அடிப்படை.
யாரோன்னு நினைக்காதீங்கய்யா, இந்திய சுதந்திரத்தை ஆரம்பித்து வச்சவங்க நீங்கள். உங்கள் பாட்டம் கூட்டம் இதை உலகமெல்லாம் எடுத்து டெக்ளேர் பண்ண வேணாமா? நம்ம உங்கள் சார்பில் கலைமணி சொல்கிறாரு. அதுக்கு மருதுமோக நிற்குது. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் மைண்ட். சிவாஜி கணேசங்கிற கடலை 3 வால்யூமில் அடக்கி பார்த்துருக்கு, ஆனால் முடியாது. அது வேற. 3 வால்யூம், இவ்வளோ பெரிய வால்யூம் 3ஐயும் நான் படிச்சுட்டேன். அப்போ கூட திகட்டவே இல்லை. என்ன மாதிரி எழுத்து? சிவாஜி கணேசன் நம்மள ஒருத்தவங்க தானே, நம்மளால தானே முடியும். அந்த வீறு வேணுயா. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே இல்லையா? தேசாபிமானமும் பாஷாபிமானமும் என்று மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடும். தேச அபிமானம் வேணும். பாருக்குள்ளே நல்ல நாடு. தமிழ் வாத்தி ஒரு பய கூட சரியாக சொல்லி தர மாட்டேங்கிறான பாட்டை. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே மசுர. இந்த எனக்கு என்னமா வருது? பாரதி எப்படி பாடியிருப்பான்? ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. திமுர் இருக்கணுயா. அதே மாதிரி எங்களுடைய தன்னரசு நாடுன்னு நீங்கள் தோள் கொட்ட வேண்டாமா? அப்பதானே வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலவனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல். பாரதிக்கு நிகர் பாரதியே. மண்ணில் யார் எதிர்த்து வந்தாலும் மக்கள் சீர்உயர்த்தும் பணியில் பாரதிக்கு நிகர் பாரதி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனர். அந்த மண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் இந்த மக்களுக்கும் சொந்தக்காரர்கள் தான். நம்மிடையே இருக்கக்கூடிய பண்பாட்டு சிறப்பு என்பது உலகத்திலே கிடையாது சார். ட்ராவலில் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கூட கையில் வீட்டிலேருந்து வேர்க்கடலை கொண்டு போயிருக்கீங்கன்னு வச்சுங்க. ட்ரெயின் ட்ராவலில் உங்களுக்கு சாப்பிடணும் போல் ஒரு எண்ணம் வருது, அந்த எடுக்கிறீங்க. இல்லை கடல மிட்டாய் வச்சுருக்கீங்க, எடுத்தோன்னே என்ன சார் பண்ணுறீங்க? சாதாரண ஒரு மனுஷனா எய்த்த மாதிரி முகம் தெரியாதவனுக்கு முதல்ல சார் நாங்கள் 14 பேர் படிக்கிறோம். உலகம் பூரா இருந்து 14 பேர் we have been selected by UNESCO, 14 people only from all over the globe. அதில் என் கூட படிக்கிறவங்க பூரா யூரோப்பியன்ஸ். நான் ஒருத்தன் தான் பிளாக்கி, ஒன்லி ஒன் ஆஃப்ரிக்கன். சூடான்னு பேர். அவன் சூடான்லேருந்து அவன் தான். சூடின்னு பேர் அவனுக்கு. பிறை சூடின்னு நான் கூப்பிடுவேன் அவனை. பித்தா பிறை சூடின்னு கூப்பிடுவேன். ஒரு நாள் பசி, கொடுமையான பசி. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு யாருன்னாக்க ரொலண்டோ ரிவர்ஸ் கேம்ப் அப்படின்னு. அவன் யாருன்னா ட்ரம்ப்புக்கு அடுத்த பணக்காரன் அமெரிக்காவில். ட்ரம்ப்புக்கு அடுத்த பணக்காரன். அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அவன் பிடபிள்யூடி அமெரிக்கன் பிடபிள்யூடியினுடைய டைரக்டர் ஜென்ரலாக இருந்து என் கூட படிக்கிறான். அவன் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணி அனுப்புது. எனக்கு என் பொண்டாட்டி தான் சப்போர்ட் பண்ணி அனுப்புனான். அவன் நகையெல்லாம் விற்று. திஸ் இஸ் அவர் கண்ட்ரி, நெவர் போத. எனக்கு உனக்காக தானே இதெல்லாம், இது எனக்கு என்ன தீயாங்கிறாவா? அந்த மாதிரி பொம்மநாட்டி இருக்கிறது நம்ம குடும்பங்களில் தானே. Can you have such a lady in European society? Anywhere in the globe? பொம்மநாட்டியாக இருக்காங்க. பிள்ளைகளாக இருந்தன. இன்னைக்கு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் குற்றவாளிகள். என் பிள்ளையா இல்லை. இந்த குற்றத்துக்கு நானும் உடந்தேன். அங்கே புண்ணியமே இல்லை, அதில் நிம்மதி இல்லை, அதில் நிறைவு இல்லை. உங்கள் சிறுமலை வாழைப்பழம், மலை வாழைப்பழத்தை அடியோடு சாய்த்தார்கள் 63 அமெரிக்க CIA. நான் பேசுவேன் எங்கேயும்.
திட்டமிட்ட சதி. திண்டுக்கல் சிறுமலை மலை வாழைப்பழம் அடியோட இது இருந்துச்சுன்னாக்கா இவன் இப்படி ஃப்ளோரிஷ் ஆகிடுவான். அட்ரா, இதுவும் அதே மாதிரி ஒரு சதி தானே. புறச்சதிகளுக்கு ஆளாகாதீர்கள். அதற்காகத்தான் கள்ளர் பண்பாட்டு மையம். பண்பாடு என்பது என்ன அப்படின்னாக்கா சும்மா பாடிக்கிட்டு போயிடுறது இல்லை. பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அந்த பாடு அறிந்து நீங்கள் ஒழுகி வந்த ஒரு பாரம்பரியம், நெடிய பாரம்பரியம் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு லீனியேஜ் இருக்குது சார், உங்களுக்கு ஒரு மரபு இருக்குது சார். அவனுக்கு இருக்கா? குறிப்பாக அமெரிக்காவில் யார் செட்டில் ஆனால் ஆஃப்டர் கொலம்பஸ். எதுக்காக அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? அமெரிக்காவை எதுக்கு சார் கண்டுபிடிக்கணும்? அமெரிக்கா வெஸ்பூசி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு, செகண்டு கொலம்பஸ். அப்புறம் அமெரிக்கா என்பதை இந்தியான்னு நினச்சிக்கிட்டு கண்டுபிடிச்சான். அமெரிக்காவை இந்தியான்னு கண்டுபிடிச்சான். ஏன்னா இந்தியாவில் தான் கொண்டாந்து இந்த வேஸ்டெல்லாம் டம்ப் பண்ணுவானுங்க. கேரளாக்காரன் டம்ப் பண்ணுறது மாதிரி நாகர்கோயிலில் டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, நம்ம தான் எல்லாத்தையும் வரவேற்போமே. அவன் டம்ப் பண்ணுறதுக்காக எதுக்கு டம்ப் பண்ணணுன்னா, ஐரோப்பிய சிறைச்சாலைகள் எல்லாம் நிரம்பி வழியுது ஆஃப்டர் த ரெவல்யூஷன். ஆமாங்க, எந்திர புரட்சி என்பது வந்த பிறகு அங்கே குற்றங்கள் பல்கி போயின. அதில் இங்கிலீஷ்காரன், ஸ்காட்டிஷ், ஐரிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஆஸ்திரியன் எல்லா இனத்திலையும் குற்றங்கள் பெருகி போய் குற்றவாளிகளை ஜெயிலில் வைக்க முடியாமல் அவங்களை எல்லாம் கொண்டாந்து டம்ப் பண்ணான் அமெரிக்காவில். யாரெல்லாம்? குற்றவாளிகளே. அதில் என்னென்ன விதமான குற்றங்கள் உண்டோ அத்தனை குற்றவாளிகள் இல்லையா? கிரிமினலாகவும் இருப்பான், சிவிலாகவும் இருப்பான், எல்லாத்துலேயும் இருப்பான்ல. அவனுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? ரொம்ப யோகியனாக இருக்குமா? அதுவே கலந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிவில் ப்ளஸ் கிரிமினல், அப்புறம் கிரிமினல் ப்ளஸ் சிவில், அதில் சூப்பர்லேட்டிவ். அவன்கிட்ட என்ன ஒழுக்கம் நீங்கள் பார்ப்பீங்க, என்ன பண்பாடு? அவங்க அம்மா இங்கிலீஷ்காரியாக இருப்பா, அப்பா ஆஸ்திரியானா இருப்பான். லாங்குவேஜே டிஃபராக இருக்கும், ஆக்சென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷ். ட்ரம்ப் முந்தா நாள் வரைக்கும் மோடி இஸ் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு பக்கத்தாப்பில் உட்காந்துருக்கேன், பசிக்குது சார், வயிறு பசிக்குது, கொலை பசி. அன்னைக்கு வேட்டிக்கனில் கான்சர்வேஷனில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, பச்சையாக சொல்லிடுறேன், காசு இல்லை. அப்போ எனக்கு கொலை பசி. கூட என்னுடைய டீமில் இருக்கான் ரிவர்ஸ், அவன் சாப்பிட்றான், நிறையா வச்சுக்கிட்டு சாப்பிட்றான், ஃப்ரூட்ஸ் உள்பட வச்சு. எனக்கு பசி பொறுக்க முடியாமல் வெக்கம் இல்லாமல் அவன்கிட்ட கேட்டேன், கேன் ஐ ஹாவ் எ பைட், ஒரு கடி கடிச்சிக்கிட்டுமான்னு. பர்கர் வச்சுருக்கான், அற்புதமான பர்கர், சாப்பிட்றான் கண்ணுக்கு முன்னாடி, பசி கொடுமை. அப்போ 10 பசி வந்திட பறந்து போயிடுச்சு. அவன்கிட்ட கேட்குறேன், கேன் ஐ ஹாவ் எ பைட்? தென் இம்மீடியட்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறான். எனக்காக 5000 ரூபா செலவு பண்ணுவோம், 10,000 ரூபா செலவு பண்ணுவோம் ஒரு பார்ட்டின்னு வச்சு, அது அவன் விரும்பினான். ஆனால் நான் வந்துட்டு கேட்குறேன், எனக்கு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, அதில் நோ டவுட். இன்றைக்கி அவனுக்கு 5 வளையம் பாதுகாப்பு அமெரிக்காவில். என் கால் போனிச்சுன்னா மட்டும் எடுத்துருவான், இல்லாட்டி பிஏ தான் அட்டன் பண்ணுவாங்க. அவன் கேட்குறான், ஹவு மச் யூ வில் பே தென்? That is the character of America. Out and out American. ஒரு அமெரிக்கனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் சார் ஒரு அழுக்கு 4 முளை வேஷ்டி சட்டை கள்ள மிட்டாய் வாங்கிட்டு போகிறீங்க சார், ட்ராவல் பண்ணுறீங்க சார். உங்கள் மனசு என்ன சொல்லுது? உங்களை அறியாமல் இது நீங்களே செய்கிறதா சார்?
உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் பாட்டன், உங்கள் பூட்டி, அந்த வம்சாவளிங்க. நம்ம விட்டுடலாங்களா? அதுக்கு தாங்க கள்ளர் பண்பாட்டு மையம். அதை போற்றி பாதுகாத்து வச்சுக்கிட்டு நாம் யாருங்கிறத உலக அரங்கத்தில் நம்ம நிறுவனமும் இல்லையா? மன்னாவுலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் ஆய்ந்தனரே. அல்டிமேட்டம் இஸ் தேர். ஐ ஹாவ் டு கோ ஒன் டே. என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கே இறப்புன்னு ஒரு நாள் இருக்குது. அங்கேருந்து அழைப்பு வந்துருச்சுனாக்கா வர முடியாது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஜெயிலுக்கு வாசலில் போய் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன், நான் போய் தானடி ஆகணும், கண்ணு போ உள்ளார, நான் சொல்ல முடியுமா அவன்கிட்டருந்து அழைப்பு வந்துருச்சுன்னா? அப்போ அதுக்கு முன்னாடி வாழக்கூடிய இந்த வாழ் நாட்களில் நாம் நமக்காக வாழ்கிறோம், நம் உடலுக்காக வாழுகிறோம், நம் உயிருக்காக வாழுகிறோம், நம் மனைவி மக்களுக்காக வாழ்கிறோம், நம் இல்லத்தாருக்காக, நம் சுற்றத்திற்காக, நம் கிளைஞர்களுக்கு, நம் நாட்டிற்காக, நம் மக்களுக்காக ஒரு நாளாவது வாழ வேணாமா? அதுக்காகத்தான் அந்த உணர்வுகளை தருவதற்கு உங்களிடையே இப்படி ஒரு தனி பண்புகள் நிறைந்த ஒரு மனிதன் கலைமணி. அது ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணியாக இருக்கு. அது யூனிக்னஸ் வரும். கலைமணி மாதிரியே எல்லாரும் இருக்க முடியாது. அவருக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கா என்னான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுப்புற சொந்த செலவில் போய் நிற்கிறாருன்னு எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பா அது மாதிரி வாழ்ந்தாங்க. நான் கொஞ்சம் சுயநலத்தோட, எங்கள் அப்பா அந்த விஷயத்துலையும் எனக்கு சொல்லி தந்துட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லி தரல, எப்படி எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு நிராதரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் சேவ்டு. அதனால் அதிகமாக என் மனைவிகிட்ட அடி வாங்காமல் இருக்கேன். இல்லாட்டி வீட்டில் அவள் அவ்வளோ பிரச்சனையும் தாங்கிறப்ப எங்கேயாவது கொட்டணும். அவளுக்குள்ள ஒரே ஆதரவு என்னட்ட தானே கொட்டுவா, வேறு எங்கே கொட்டுவா? அவள் என்ன ஒன்றா கோர்ட்டுக்கு போவாளா? அவள் என்ன யூரோப்பியன் லேடியா? இன்றைக்கி என் பிள்ளைக்குட்டி எல்லாம் கோர்ட்டில் நிற்கிதே. வீரசேகரன் அறையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் டைவர்ஸ் 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 டைவர்ஸ். நாள் கல்யாணம், மறுநாள் தாலியை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறா. அன்றைக்கி பார்த்துட்டு எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா? இந்த பண்பாடுகளை மீட்டெடுப்பது என்பது மிக மிக பெரிய சமுதாய கடமை. அதற்குரிய கால நேரம் இதுதான். இப்போ நம்ம விட்டுட்டோம்னாக்கா எப்பயுமே இல்லை. அதுக்காக தான் பண்பாட்டு மையம். அதில் ஒரு முயற்சி, பெரிய முயற்சி. இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டமே மதுரையின் நத்தம் கணவாயில் தொடங்கி இருக்கிறது. இதை பார்த்துக்கப்பா. இதுக்கு அடுத்தது இன்னும் பெரிய விசாலங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்டு ரெக்கார்டு பூர்வமாக எல்லாமே அத்தாரிட்டி இல்லாமல், எவிடன்சஸ் இல்லாமல் பேசவே கூடாது. ஹைப்போதட்டிக்கலாக பேசவே கூடாது. எல்லாமே ரெக்கார்டடாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரெக்கார்டையே காட்டுறப்ப அதில் சில பேர் சந்தேகப்படுறாங்க. இவங்களை அதில் என்ன இன்டர்பிரிட்டேஷன் ஒன்றுமே செய்யலையே. உண்மைதான், அது நேர்மையான ஒரு அப்ரோச். அப்போ அதை நம்ம செய்து தரணும்ல. அந்த பணியை நம்ம விரைவில் செய்து தந்து தங்கராஜ் கையில் ஒப்படைச்சிடணும். தங்கராஜ் தான் அதை சாதிச்சு தரணும். சாதிச்சு தர்றவங்கெல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. என்ன மாதிரி வெத்து வேட்டு தான் இப்படி படபடன்னு பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் அதுலேயும் அழகாக பேசக்கூடிய அற்புதமான உரையாளர்களை எல்லாம் நான் பேசின பிறகு, இந்த 3 கனிகள் இருக்க வேறு உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கா சார்? உங்கள் நார்த் இந்தியாவுக்கே போங்க சார், 3 கனிகள் அட் எ டைம் கிடைக்குமா இந்த சீசனில்? உங்கள்கிட்ட தானே கிடைக்குது. 3 கனிகளையும் தின்று பழகிய ஒரு தமிழன், தமிழ் மொழியில் பேசக்கூடிய ஒரு தமிழ் இனம், மானமும் வீரமும் பண்பும் நிறைந்த, அன்பும் நிறைந்த, நான் மிக கொடியவனாக இருக்கிறேன், ஏனென்றால் நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன். Why I am being a tyrant? Because I want to be a Puritan. ஒரு சான்றோனாக இருக்கணும்னாக்கா
சில நேரங்களில் கொடியவனாக இருக்கணும். ஐ ஹாவ் ஆல் அப்ரிசியேஷன்ஸ் ஃபார் அடால்ஃப் ஹிட்லர். ஹி வாஸ் ஸோ பேட்ரியாட்டிக். உலகம் பூரா அவனுக்கு வேற பட்டம் கொடுத்துச்சு. ஒரு இந்தியன் தான் அவனை அயோக்கிய பையன்னு சொல்லிக்கினான் இங்கிலாண்டில். யாரவன் இப்போ நண்பர் அது சொல்லி கொடுத்தாரு. மக்களால் நான், மக்களுக்காக நான். யார் சொன்னது? இல்லை, வின்ஸ்டன் சர்ச்சில். சுருட்டு, அவன் குடித்த சுருட்டு தான் ஃபேமஸ். அவனுக்கு அடையாளம் என்ன? வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு சுருட்டு. அந்த சுருட்டு எங்கே தயார் பண்ணது தெரியுமா? உறையூர் சுருட்டு. அப்போ அவன் யாரு? இஸ் ஏ ஒரிஜினல் இங்கிலீஷ். அவன் ஆங்கிலேயனா? இங்கிலாந்தின் பிரதம மந்திரியை கேட்கிறேன். வாஸ் he an English? Churchill was a Bangalorean. என்ன சார், ஹிஸ்டோரியன்? Churchill was a Bangalorean. நம்ப முடியல. இங்கிலாந்து தேசத்தை கூட 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற செய்தவன் ஒரு தமிழர்களோடு இணைந்த ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு தென்னக இந்தியன், வின்ஸ்டன் சர்ச்சில். லண்டனில் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கான் குண்டு மழை. நிமிர்ந்து நின்னால கடைசி இங்கிலீஷ் இருக்கிற வரைக்கும் போராடுவேன். ஜெயிச்சிட்டான். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் he was thrown out. அப்போ தான் நமக்கு ஆட்லி வர்றார். த பர்சன் who declared independence to India. அப்போ அவர் சொன்னார், we have given you the freedom not because of Mohan Chand, Karamchand Gandhi, but of Netaji Subhash Chandra Bose, who was a close friend of our own people. மதுரை மக்களுக்கு தான், இங்கேருந்து தான் முதல் பெண் தளபதி போனாங்க. அந்த அம்மா பேர் என்ன? லக்ஷ்மி. உங்கள் மண்ணிலேருந்து ஏன் போனாங்க? ஐஎன்ஏவினுடைய முதல் தளபதி, பெண் தளபதி மதுரைக்காரி. இங்கே மண்ணில் விளைஞ்சது. அந்த உணர்வுகள் உங்கள்கிட்ட ஓங்கி நிற்கணும். இது போல் பல்லாயிரம் செய்திகளை நிறைய வச்சு கொட்டி கிடக்கு. இதுவரை ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கார். இப்போ அவ்வளவு தகவல்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வீணாக போகக்கூடாது. நம் மண்ணுக்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் பங்களிப்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாறணும். நம்முடைய மரபுகளை காப்போம். நம் வேர்களை வெட்டி விடாதீர்கள். நாம் நாமாக இருப்போம். நாம் கசப்பாக சில நேரம் இருக்கலாம், வேப்ப மரமாக. ஆனால் வேப்ப மரத்துக்கு பேட்டன்சியை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். அமெரிக்கர்களை பேட்டன்சிக்கு ஆளாக்கி விடாதீர்கள். உங்கள் வேப்ப மரத்துக்கு அமெரிக்காக்காரன் பேட்டன்சி வாங்கிட்டாங்க. நீங்கள் வேப்பங்குச்சியை உடச்சி பல்லு துளக்கணுன்னாக்கா அமெரிக்காக்காரன்ட்ட டாக்ஸ் கட்டணும். இஸ் இட் ரைட்? மானம் வெக்கம் சூடு சொரணம் உள்ள எந்த தமிழன் ஒத்துக்குவான்? நாங்கள் பெருசாக கத்திக்கிட்டு இருந்தோம். நம்மாழ்வார் என்ற ஒரு மனுஷன் எந்திரிச்சான், திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து எந்திரிச்சான், போறான்னா. இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். வாபஸ் வாங்கிட்டானுங்க அமெரிக்கன்ஸ். செஞ்சோமா இல்லையா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ ஒவ்வொரு மரமும் செடியும் கொடியும் இதெல்லாம் பாதுகாத்துக்குங்க. ரொம்ப நேரமாயிடுச்சு. நான் ரொம்ப நேரத்தை உங்களுக்கு வீணாக்கிட்டேன். இது திசை தெரியாமல் ஒரு பயணம் போல் உங்களுக்கு சுற்றி வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அலப்பாஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த அழகு தமிழை கேட்டுட்டு. அப்புறம் அற்புதமான ஒரு உரை மருதுமோகன், அப்புறம் ஆற்றல் வாய்ந்த ஒரு மொழி, அப்புறம் பாருங்கள் இணைக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு பேராசிரியர் உங்களிடையே முகிழ்த்திருக்கிறார். நல்ல தமிழில் பேசுகிறீங்கய்யா. உங்களுடைய ஆங்கிலம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் பிழையற்ற ஒரு இலக்கிய தமிழ் படித்த ஒரு பேராசிரியனால் பேச முடியாத அளவிற்கு உங்கள் பேராசிரியர் பேசுகிறார். அதனால் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை முதலில்
உங்கள் அத்துணை பேருக்கும் நான் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த அமைப்பு என்பது ஒரு கருத்தரங்கம் எப்படி பர்ஃபெக்டாக நடக்கணுமோ அப்படி அமைஞ்சிச்சு. நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலை. கலைஞர் இருந்த பொழுது கொடிசியாவில் கோயம்புத்தூரில் செம்மொழி மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். இது சரியான ஒரு நேரம், நம்ம உணவுக்கும் நம்ம செல்ல வேண்டிய நேரம். அதனால் மிகச்சரியாக உங்களுக்காக விருந்து காத்திருக்கிறது. அதுக்கும் கலைமணி. இதான் ஏன் தமிழ் பண்பாடு. நீங்கள் அயலகத்துக்கு போனீங்கன்னாக்கா அவன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தான்னா தான் விருந்துக்கு போகலாம். அப்படி இல்லைனாக்கா யாரோ எவரோன்னு விட்டுட்டு போடுவான். தெரியுமா உங்களுக்கு? யூரோப்பியன் செமினார்ஸ் கான்ஃபரன்ஸில் அப்படியே விட்டு போயிடுவான். இங்கே பேசுவான், ஐயா சாமின்னெல்லாம் பேசுவான். இந்த கேட்டை தாண்டியாச்சுன்னா, இந்த கதவு இந்த டோரை தாண்டிட்டிங்கன்னாக்கா அவன் பாடும் போயிட்டே இருப்பான். நீங்கள் எப்படி போனீங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கலைமணி அடுத்த விருந்து தயார் பண்ணியிருக்காரு. நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன், பொறுத்தாற்றணும். அதனாலே இந்த அமைப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.